அந்த துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே நிறைய போலீஸ்காரங்க வந்துட்டு மைக்கேலை நோக்கி துப்பாக்கியை காட்டுறாங்க. இத பார்த்த உடனே அந்த பொண்ணு நம்மள இவங்க சுட போறாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுறா. ஆனா திடீர்னு Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2023 ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான ஹாரர் படம் தாங்க கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு The Puppet Man. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தங்களுக்கு அபாரமான சக்தி கிடைக்கணும்ன்றதுக்காக ஒரு டார்க் ரிச்சுவல் பண்ணி கொடூரமான டீமனை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்த டீமன் அவங்களோட சின்ன பொண்ணோட உடம்புல பூந்துருதுங்க. அது அந்த பொண்ணு கூட வாழ்க்கை முழுக்க வந்துட்டு இருக்கு. இதனால நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. அந்த டீமனை எப்படி அந்த பொண்ணோட உடம்புல இருந்து வெளியே எடுக்கிறாங்க அப்படின்றதாங்க படத்தோட ஸ்டோரி. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த வீடியோ நம்ம பார்க்க போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு கல்யாணமான லேடி பேட்ரிஷா அப்படின்றவங்க கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அது பாக்குறதுக்கு ஒரு நார்மலான டே மாதிரி தான் தெரியுது. ஆனா அவங்களுக்கு தெரியாதுங்க, அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே இப்ப தலைகீழா மாறப்போகுது அப்படின்றது. திடீர்னு அவங்களோட ஹஸ்பண்ட் டேவிட் அந்த கிச்சனுக்கு வந்து அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆளு கையில ஒரு கத்தி வர வச்சிட்டு இருக்கான். பேட்ரிஷாக்கு டேவிட் என்ன பண்ண போறாருன்றதே தெரியல. அந்த ஆள் பேசிக்கிட்டே திடீர்னு கத்தியால பேட்ரிஷாவோட நெஞ்சிலே குத்திடுறான். அது மட்டும் இல்லாம ஸ்டவ்ல இருந்த தவாவை எடுத்து அவங்களோட முகத்திலே அடிச்சிடறாங்க. அவங்களும் பரிதாபமா கீழே விழுந்துடுறாங்க. அப்ப கூட அந்த ஆள் ஸ்டாப் பண்ணாம அவங்க கிட்ட இது நான் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கத்தியால அவங்கள பல முறை குத்தி அவங்கள கொன்னுடுறான். அதே சமயம் நமக்கு ஒரு சின்ன பொண்ணு ஒரு கேஜுக்குள்ள இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போதைக்கு அந்த பொண்ணு யாருன்றது நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் நியூஸ்ல நமக்கு சொல்ற மாதிரி என்ன தெரியுதுன்னா, போலீஸ் அந்த வீட்டுக்கு வந்து டேவிட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணும்போது டேவிட் கையில கத்திய வச்சுக்கிட்டு இறந்து போன தன்னோட மனைவியோட உடம்ப பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த வீடு முழுக்க சர்ச் பண்ணி டேவிடோட பொண்ணு மைக்கில அவங்க பேரண்ட்ஸ் ஒரு டஞ்சன்ல அடைச்சு வச்சிருக்காங்க போல. அந்த பொண்ணு பல வருஷமா சன்லைட்டே பார்க்கல போல இருக்குங்க. அப்போ டேவிட் போலீஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த கொலையை நான் செய்யல, ஏதோ ஒரு ஃபோர்ஸா என்ன கொலை செய்ய சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதனால அவருக்கு த பப்பட் மேன் கில்லர்னு பேரே வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் டேவிடுக்கு அந்த ஊரோட கோர்ட் மரண தண்டனை கொடுத்துறாங்க. இப்ப அந்த சீனை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பல வருடங்கள் கழிச்சு காட்டும் போது மைக்கேல் பெரிய பொண்ணு ஆயிடுறா. அவ ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. தன்னோட ஃப்ரெண்ட் சார்லி கூட அவ ரூமை ஷேர் பண்ணிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் மைக்கேலோட அப்பாவோட மரண தண்டனை பத்தி ஒரு பாட்காஸ்ட லிசன் பண்ணிட்டு அவருக்கான மரண தண்டனைய நிறைவேற்ற நாளும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. மைக்கேலுக்கு அப்போ நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்ல. அந்த அளவுக்கு அவ சின்ன பொண்ணா இருந்திருக்கா. இருந்தாலும் அந்த பாதிப்புல இருந்து அவளால இன்னும் மீள முடியாம தான் இருக்கா. ஏன்னா அவளோட அப்பா ஒரு கொடூரமான கொலைகாரன்ல. எந்த பொண்ணுக்கு தாங்க அந்த விஷயத்தை ஜீர்ணிச்சுக்க முடியும்? ஆனா அவங்க அப்பா அவங்க அம்மாவை எதுக்கு கொலை பண்ணாங்கன்றது அந்த பொண்ணுக்கு தெரியல. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க வீட்டை சர்ச் பண்ணும்போது அவங்க சாத்தான் வழிபாடு பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அவங்க காலேஜுக்கு போகும்போது மைக்கேலோட ஃப்ரெண்ட்ஸை நம்ம பார்க்க முடியுது. ஜோன்னு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா காட்டுறாங்க. கூடவே கிளென்னு ஒரு பையன் இருக்கான். அதுக்கப்புறம் மைக்கேலோட பாய் ஃப்ரெண்ட் டேனியும் காட்டுறாங்க. இப்ப அவங்க செமஸ்டர் முடிய போறதுனால அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஒரு நாள் ராத்திரி சார்லிக்கு மைக்கேலோட அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா ஒருவேளை அவங்க அப்பாவுக்கு இருந்த அதே ஒரு பிரச்சனை மைக்கேலுக்கும் இருந்தா. இதனால அவ இன்டர்நெட்ல போய் மைக்கேலோட அப்பா டேவிடுக்கான அந்த தண்டனையை பத்தி தெரிஞ்சுக்கிறா. மைக்கேலுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அது என்னன்னா, அவ தூக்கத்துல இருந்து நடக்கிற பிரச்சனை. அவ எப்பெல்லாம் தூக்கத்துல நடக்கிறாளோ அப்பெல்லாம் சார்லி அவளை எழுப்பி அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. அவ தூக்கத்துல நடக்கிறது மட்டும் இல்லாம நடந்துகிட்டே ஏதோ ஒரு 3 கோடை செவுத்துல வரைவாங்க. இது அவளுக்கு புதுசு கிடையாது. பல முறை இதை அவ செஞ்சிருக்கா. பத்தாவதுக்கு அவ கைய வேற சொரிஞ்சுக்கிட்டு அது புண்ணாயிடுது. அந்த 3 கோடு போடுவான்னு சொன்னல, அது அவளுக்கு கனவுல வர சிம்பிள் போல இருக்கு. நாட்களும் செல்ல ஆரம்பிக்குது. மைக்கேல் எங்க போனாலும் வித்தியாசமா நிறைய காக்காங்க அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு. அவளுக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்னு அவளுக்கு தோணிக்கிட்டே இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ ஒரு லிக்கர் ஷாப்புக்கு போய் அந்த பார்ட்டியை கொண்டாடுறதுக்காக நிறைய லிக்கர் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேனியும் மைக்கேல ரூம்ல விட்டுட்டு கிளம்பிடுறான். மைக்கேல் இப்போ தன்னோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது சார்லியோட லேப்டாப்புக்கு நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. இவனும் கொஞ்சம் கியூரியஸ் ஆனதுனால அந்த லேப்டாப் ஓபன் பண்ணி அந்த மெசேஜஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்துல டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் அவன் நோட் பண்ணிட்டு அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவன் தூக்கத்துல நடக்கிற எல்லாத்தையுமே அந்த சார்லி பொண்ணு வீடியோ எடுத்து அதுல சேவ் பண்ணி வச்சிருக்கா. அதுல சிலதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணு டாக்குமெண்ட்ரி பண்ற மாதிரி இவ தூக்கத்துல நடக்கிறது செய்யறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கா. கரெக்டா அந்த நேரம் சார்லி ரூமுக்கு வந்துட்டு அவளோட லேப்டாப்ப மைக்கேல் பாத்துட்டு இருக்கிறத பார்த்து கோவப்படுறா.
இவனும் அந்த ரெக்கார்டிங்ஸ பத்தி சார்லி கிட்ட கேட்கும்போது அவ அதுக்கு நான் என்னோட சேஃப்டிக்காக தான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், கவலைப்படாத, உனக்கு எப்பவுமே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாம அவன் மைக்கேல் கிட்ட இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, நான் சீக்கிரட்டா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு ராத்திரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க காலேஜ் ரூஃப் டாப்ல போய் பார்ட்டி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல எல்லாருமே கொஞ்சம் ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா தண்ணி ஓவராக திடீர்னு அந்த கிளென் பையன் மைக்கேலோட அப்பாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவ தூக்கத்துல நடக்கிறத பத்தியும் பேச ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட மைக்கேலும் ஷாக் ஆயிடுறா. ஏன்னா சார்லி அந்த விஷயத்த சீக்கிரட்டா தான் வச்சிருப்பேன்னு சொல்லியிருக்கா. ஆனா எல்லாத்தையுமே அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உளறிருக்காங்க. சார்லியும் மைக்கேல கன்வின்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றா. ஆனா மைக்கேல் அவ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல. அப்போ திடீர்னு சார்லி திடீர்னு பேரலைஸ் ஆன மாதிரி நகர முடியாம நிக்கிறாங்க. அவ தொடர்ந்து என்னால நகர முடியலன்னு சொல்லிட்டே இருக்கா. ஆனா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவன் நடிக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பொண்ணு அப்படியே ரிவர்ஸ்லயே நடந்து போய் மாடி மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. விழுந்தவ கீழே விழுந்து உடனே இறந்து போயிடுறா. இதை பார்த்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே ஷாக்ல இருக்காங்க. அடுத்த சீன்ல மைக்கேல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கிட்ட பேசிட்டு இருக்கா. சார்லி அந்த விஷயத்த செய்யும் போது அவ கண்ணுல ஒரு பயம் தெரிஞ்சது. அந்த பயத்துக்கு காரணம் நான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மைக்கேல் சொல்றா. மைக்கேல் தன்னோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த காக்கா கூட்டம் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணால தூங்கவே முடியலங்க. ஏன்னா அந்த காக்கா ஒண்ணா அவளோட ஜன்னலை வந்து இடிச்சு விழுது. இதனால அந்த பொண்ணு பீதியில இருக்கா. சில நாட்கள் கழிஞ்ச அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மைக்கேலுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. பர்டிகுலரா டேனிக்கு அவ மேல அக்கறை ஜாஸ்தின்றதுனால அவளை சந்திச்சு பேசுறதுக்காக அவளோட ரூமுக்கு போய் கதவை தட்டுறான். ஆனா அவனை சந்திக்கிறதுக்கு தயாரா இல்ல. அவன் அவளுக்காக வெளியே வெயிட் பண்றாங்க. டைமும் போயிட்டே இருக்கு. அந்த பையனும் அங்கேயே தூங்கிடுறான். திடீர்னு நடு ராத்திரி அவனுக்கு ஏதோ சத்தம் கேட்டு கண்ணை முடிச்சு பார்க்கும்போது மைக்கேலோட ரூம் டோர் ஓபன் ஆயிருக்கு. உள்ள பார்த்தா அந்த பொண்ணு எங்கேயுமே இல்ல. அப்ப அவனுக்கு தெரியுது மைக்கேல் மறுபடியும் தூக்கத்துல நடக்கிறான்றது. உடனே அவனும் அந்த பில்டிங்கோட மாடியில போய் பார்க்கும்போது அவன் நினைச்ச மாதிரியே மைக்கேல் அந்த மாடி ஒட்டுல நின்னுட்டு இருக்கா. நல்ல வேலையா அவ அங்க இருந்து குதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பையன் போய் அவளை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சார்லி அடிக்கடி ஒரு சைக்கிக் லேடி ரூபின்றவளை சந்திச்சு பேசிட்டு இருக்கிறது அவங்க அம்மா மூலமா இவங்களுக்கு தெரியுது. இதனால மைக்கேலோட இந்த கண்டிஷனை பத்தி ரூபி கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் அவங்களுக்கு தயக்கம் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் விடை தெரியணும்ன்றதுக்காக அந்த லேடி அவங்க சந்திக்கிறாங்க. ஆரம்பத்துல அந்த லேடி ரூபி மைக்கேல ஹால்லே வெயிட் பண்ண சொல்லிட்டு இந்த பசங்க கிட்ட ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. சார்லி எப்பவுமே பயந்துகிட்டே என்ன வந்து சந்திப்பா, இவங்களும் எதை பார்த்து பயப்படுவா அப்படின்னு கேட்கும்போது அவன் மைக்கேல பார்த்து தான் பயப்படுவா அப்படின்னு சொல்றாங்க. மைக்கேல் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது அங்க இருந்த புக் ஷெல்ஃப்ல ஒரு புக்கை பாக்குறான். அந்த புக்கோட பேரு த கல்ட் ஆஃப் டோலோஸ். அதுல மைக்கேல் தூக்கத்துல அடிக்கடி வரைவால அந்த 3 கோடு, அதே கோடு தான் அந்த புக்கோட கவர்லயும் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ரூபி மைக்கேல அந்த ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்ப அவங்க ஒரு ரிச்சுவலை பண்ண போறாங்க. மைக்கேலோட இறந்து போன அம்மா பெட்ரிஷா கிட்ட பேசலான்னு அந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்றாங்க. எதுக்குன்னா அவங்க கூட பேசுறது மூலமா சார்லி ஏன் இறந்தா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் தான் அதை செய்யறாங்க. அவங்க அந்த மந்திரத்தை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆவி ரூபியோட உடம்புல ஏறி அவங்க ஒரு பேப்பர்ல பேனா வச்சு கிறுக்குறாங்க. அதுல ஐ கில்ட் சார்லி அப்படின்னு போட்டிருக்குங்க. இத பார்த்து ஷாக்கான மைக்கேலும் கோவமா ரூபியை பார்த்து அந்த ஆவி கிட்ட கேக்குற மாதிரி நீ யாரு, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. மைக்கேல் கத்துறத பார்த்து ரூபியே பயந்து போயிடுறாங்க. இப்ப மறுபடியும் அந்த ஆவி அந்த லேடியோட உடம்புல வந்து மறுபடியும் அவங்க பேப்பர்ல ஏதோ எழுதுறாங்க. என்னன்னு பார்த்தா ஐ எம் மைக்கேல்னு போட்டிருக்கு. இத பார்த்து மைக்கேல் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறா. ஏன்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார்லியை கொன்னதே அவதான்றது. ஆனா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டேனி மட்டும் தான் ரூபி சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்புறான். இப்போ மைக்கேலோட உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தினாலதான் பாவம் அந்த சார்லி பொண்ணு இறந்து போயிருக்கா. அதுக்கப்புறம் ஜோல் சார்லியோட லேப்டாப்ல இந்த கல்ட் ஆஃப் டோலோஸ்னு ஒரு புக் பார்த்தோம்ல, அதே புக் இருக்கிறத பார்த்துட்டு இந்த புக்கு தான் சார்லியும் மைக்கேலையும் ஒண்ணு சேர்த்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சமயத்துல மறுபடியும் மைக்கேல் தூக்கத்துல நடக்க ஆரம்பிக்கிறான். அதான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க. ஆனா இந்த முறை மைக்கேல் அங்க இருந்த ஜன்னல்ல ஏதோ மோசமான விஷயம் எல்லாம் எழுதுறா. ஆரம்பத்துல இதெல்லாம் நம்பிக்கை இல்லாத ஜோ இத பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ரூபியை மீட் பண்ணி அந்த கல்ட் ஆஃப் டோலோஸ்ன்ற புக்கை வாங்குறா. ரூபியும் அந்த புக்கை அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கும்போது இந்த விஷயம் மைக்கேலுக்கு தெரியாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணும் டேனிக்கும் கிளென்னுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக கூப்பிடுறா. ஆனா கிளென் ஜிம்ல இருக்கிறதுனால அவரோட மெசேஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. டேனியாலையும் வர முடியாது, ஏன்னா அவன் மைக்கேல் கூட இருக்கான். இப்ப வேற ஆப்ஷன் இல்லாதனால ஜோ தானே இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறான். அவ ஒரு சைலண்ட் லைப்ரரியை விசிட் பண்ணி அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது அந்த புக்குல ஏதோ ஒரு அமானுஷமான ரிச்சுவலை பண்ணி ஒரு டீமன் இந்த உலகத்துல கொண்டு வந்து அது மூலமா அபரிவிதமான சக்தி அடையலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த டீமனுக்கு
சாக்ரிஃபைஸா அப்பாவியான பாவமே செய்யாத ஒரு உயிர் தேவைப்படுது அப்படின்னு அந்த புக்ல போட்டிருக்கு. அந்த டீமனை எதிர்த்து நிக்கிறவங்க எல்லாரையுமே அந்த டீமன் ஈவு இறக்கம் இல்லாம கொலை பண்ணோம் அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்து பயந்து போன ஜோவும் ரூபிக்கு போன் பண்ணி இதுல என்ன ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேச ஆரம்பிக்கிறா. ஆனா அவ பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த டீமன் அவளை டேக் ஓவர் பண்ணிடுதுங்க. ஜோ அவளோட கண்ட்ரோலை இழந்துடுறா. ஜோ இப்போ கையில வச்சுட்டு இருந்த பேனாவை எடுத்து தானே தன்னை குத்திக்கிறா. அது மட்டும் இல்லாம அவ ஸ்மோக் பண்ணிட்டு இருந்த சிகரெட்டும் அந்த புக்கு மேல விழுந்து அந்த புக்கு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. கடைசியா அவளோட முகம் அந்த புக்குக்கு நேரா ஈர்க்கப்பட்டு அந்த நெருப்புனால அவளோட முகமே எரியுதுங்க. அதே சமயத்துல டோலோஸ் கிளெனோட பாடியிலயும் ஏறி அவன் திடீர்னு வெயிட் லிப்டிங்க்கு எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கான். அவனால அதை அவாய்டும் பண்ண முடியல. அந்த டீமன் அவனோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி அந்த வெயிட்டை தூக்குது. அது ரொம்ப கனமா இருந்ததுனால அந்த பார் அவனோட முகத்துல விழுந்து அவன் முகம் உடைஞ்சு போய் அவன் அங்கேயே இறந்து போறான். இன்னொரு பக்கம் டேனி மைக்கிளோட அப்பா டேவிட சந்திக்கிறதுக்காக மைக்கிள கூட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போறான். ஆனா இவங்க 2 பேருக்கும் தெரியாதுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்கன்றது. அப்பாவும் மகளும் பல வருஷம் கழிச்சு இப்பதான் முதல்ல சந்திச்சுக்கிறாங்க. இப்ப நேரத்தை வீணடிக்காம மைக்கிள் டேவிட் கிட்ட ஏன் அம்மாவை கொன்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் அதுக்கு நான் கொல்லல, என்ன வேற ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணாங்க, அது யாரு தெரியுமா, நீதான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவரு பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரும் பேட்ரிஷியாவும் சேர்ந்து அந்த டீமனை இந்த உலகத்துக்கு வர வைக்கிறதுக்காக ஒரு ரிச்சுவலை பண்ணிருக்காங்க. அது மூலமா அவங்க அதீத சக்தியை அடையலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த ரிச்சுவலுக்கு தப்பே பண்ணாத பாவமே அறியாத ஒரு உயிர் தேவை அப்படின்றதுனால மைக்கிலையும் அதுல சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட பிளட்டை வேற அவங்க சாக்ரிஃபைஸா கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் அந்த ரிச்சுவலை முடிஞ்சதுக்கு அப்புறம் டோலோஸ் இந்த உலகத்துக்கு வந்துருது. பேட்ரிஷா தன்னோட உடம்ப டோலோஸுக்கு அர்ப்பணிச்சிருக்கா. ஆனா அந்த டீமன் அவளை விட்டுட்டு மைக்கிளை சூஸ் பண்ணி அந்த பொண்ணோட உடம்புல போயிருக்கு. அப்ப அவரு மைக்கிள் கிட்ட நான் பேட்ரிஷாவை கொல்லும் போது நீதான் என் காதல அங்க இருந்த கத்தி எடுத்து அவளை கொல்லு அப்படின்னு சொன்ன அப்படின்றாரு. இப்பதான் நமக்கு தெரியுது சார்லி சாகும் போது கூட எதுக்கு மைக்கிளை பார்த்து பயந்தா அப்படின்றது. இதெல்லாம் கேட்டுட்டு மைக்கிளால பதிலே சொல்ல முடியலங்க. அவர் மைக்கிள் கிட்ட நீயும் டீமனும் ஒண்ணுதான், உனக்கு கோவம் வரும்போது அந்த டீமனுக்கும் கோவம் வரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப டேனியும் மைக்கிளும் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது டேனி அவளை சமாதானப்படுத்துறதுக்காக கை எடுத்துட்டு அவளை தொட போறான். ஆனா ஏதோ ஒரு இன்விசிபிள் சக்தி அவனை தொட விடாம பண்ணுது. அப்ப அவனுக்கு போலீஸ்ல இருந்து கால் வருதுங்க. அப்பதான் அவங்களுக்கு அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் இறந்து போயிட்டாங்கன்ற விஷயமே தெரியுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு மைக்கேல் அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு கிளம்பும் போது டேனி கிட்ட என் பின்னாடி வராத, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்ப மைக்கேலுக்கு இதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. பாவம் அந்த பொண்ணு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுறா. ஒரு கட்டத்துல அவ தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு இருந்த காருங்களுக்கு நடுவுல போய் நின்னுறா. விசித்திரமா ஒரு விஷயம் நடக்குதுங்க. வேகமா போயிட்டு இருந்த காருங்க எல்லாம் அவளுக்கு முன்னாடி நின்னுட்டு அவளுக்கு வழி விட்டு நின்னுட்டு இருக்கு. சரி இந்த முயற்சி ஃபெயில் ஆயிடுச்சுன்றதுனால அவ ஒரு பிரிட்ஜ் மேல போய் நின்னுகிட்டு கீழே இருக்கிற தண்ணியில குதிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கா. டேனியும் மைக்கிள தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது அவனும் அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த ஆவியோட கெப்பாசிட்டி அப்பதாங்க அவன் தெரிஞ்சுக்கிறான். அவ குதிக்கலான்னு பிரிட்ஜ் மேல நின்னுட்டு இருந்தா டோலோஸ் அவளை குதிக்க விடாம பின்னாடி தூக்கி அடிக்குது. அவளும் கீழே வந்து விழுறா. இப்ப மைக்கேல் கஷ்டப்படுறத பார்த்த டேனியும் வேற வழி இல்லாம உதவிக்காக ரூபி கிட்ட போய் நிக்கிறான். ஆனா ரூபியே இப்போ டேனியோட ஸ்டோரியை கேட்டு பயந்து போய் டோலோஸ் மட்டும் இவளை பத்தி கண்டுபிடிச்சா இவளையும் கொன்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இதனால அவங்க அந்த பசங்க கிட்ட நான் சொன்னது எல்லாமே போய், மைக்கேலுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, அவன் நார்மலா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கொடுத்த காசையும் திருப்பி கொடுத்துறாங்க. இப்ப அவங்க 2 பேருக்கும் என்ன பண்றது தெரியாம அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ரூபி உடனே அந்த சீஃப் டிடெக்டிவ் ஆலுக்கு போன் பண்ணி அந்த சிச்சுவேஷனை பத்தி சொல்லிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது மைக்கேலோட உடம்புக்குள்ள இருந்த டோலோஸ் ரூபி ஏதோ ஒண்ணு உன் கையில கொடுத்தா அது என்னன்னு சொல்லிட்டு கேக்குறான். அவனும் மைக்கேல் கிட்ட ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டோலோஸும் அவனோட உடம்ப டேக் ஓவர் பண்ணி அவனோட விரலையே அவனையே உடைச்சுக்க வைக்குது. அதுக்கப்புறம் அந்த பையன் ரூபி கொடுத்த காசை எடுக்கும்போது அதுல ரூபி வார்னிங் பண்றது மாதிரி ஏதோ மெசேஜஸ் எல்லாம் எழுதிருக்காங்க. அத அந்த பையனையே படிக்க வைக்குது. அப்போ சடனா அந்த பையன் அந்த ஸ்டியரிங் வீல்ல தன்னோட தலையை முட்டிக்கிட்டே இருக்காங்க. மைக்கேலால எதுவுமே செய்ய முடியல. அவன் உடம்புல இருக்கிற டாலோஸ் தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கு. அவளோட கண்ணு முன்னாடியே அந்த பையன் இறந்து போறான். இது எல்லாத்துக்குமே காரணம் அவதான்றது அவளுக்கு நல்லாவே தெரியுது. மைக்கேலோட சீக்கிரட்டை வெளியே தெரியக்கூடாதுன்னு டோலோஸ் நினைக்குது. அதுக்கு கடைசியான விக்டிமா டேனி ஆயிடுறாங்க. இப்ப கடைசியா மைக்கேல் வேற வழி இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரண்டர் ஆகுறா. போலீஸ்காரரும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது
நான் நிறைய பேரை கொன்னு இருக்கேன், என்னை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அந்த ஆள் தெளிவா சொல்லு அப்படின்ன உடனே என்ன சுட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆள் பயந்து போய் துப்பாக்கி எடுத்து அவகிட்ட காட்டுறான். ஆனா சடனா அந்த துப்பாக்கியை தாம் பக்கமே திருப்பிக்கிட்டு அவனையே சுட்டுக்கிட்டு செத்துறாங்க. அந்த துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே நிறைய போலீஸ்காரங்க வந்துட்டு மைக்கேல நோக்கி துப்பாக்கியை காட்டுறாங்க. இத பார்த்த உடனே அந்த பொண்ணு நம்மள இவங்க சுட போறாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுறா. ஆனா திடீர்னு அவனுங்களே ஒருத்தனுக்கு ஒருத்தன் சுட்டு செத்துறானுங்க. அப்ப டிடெக்டிவ் ஆள் பின்னாடி இருந்து வந்து மைக்கில மயக்க மருந்த சுட்டு அவளை மயக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு அவளை ரூபியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப ரூபி என்ன சொல்றாங்கன்னா, மைக்கிள் இப்போ மயக்கத்துல இருக்கிறதுனால டோலோஸும் மயக்கத்துலதான் இருக்கும், ஆனா எவ்வளவு நேரம் நமக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த டிடெக்டிவ் ரூபி கிட்ட நான் வேணா இந்த பொண்ணை இப்பவே சுட்டுடா அப்படின்னு சொல்லும் போது அது நீ செய்யறதுக்கு முன்னாடியே டோலோஸ் உன்னை கொன்னுடும், ஏன்னா மைக்கிளோட சேஃப்டி தான் அந்த பேய்க்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, மைக்கிளோட உடம்புல இருந்து டோலோ இன்னொரு ஹோஸ்டுக்கு மாத்தணும், அதுதான் இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரூபி மைக்கேல் கிட்டயே ஒரு பேனாவை கொடுத்து உனக்கு என்ன செய்யறதுன்றது தெரியும், நீ எப்படியாவது அந்த டீமனோட சோல் கூட சண்டை போட்டு எங்களுக்கு அந்த வழியை காட்டு அப்படின்னு சொல்லும் போது அவளும் ஒரு பேப்பர்ல எதையோ எழுதுறா. அதுல என்ன போட்டிருக்குன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடியே டேவிடுக்கு இந்த சாத்தான் தேவைப்படுது, அதே போலதான் இப்போ அவருக்கு தேவைப்படும், அவரை இந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. எப்படி இருந்தாலும் அந்த ஆளோட உடம்புல அந்த பேய் ஏறுச்சுன்னா அவருக்கு மரண தண்டனை கொடுக்கும்போது அந்த பேயை செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ரூபிக்கு நல்லா தெரியும் இது ஒரு ரிஸ்கான பிளான்ன்றது, ஆனா அவங்களுக்கு வேற வழி கிடையாது. அடுத்த நாள் தாங்க டேவிடுக்கு இந்த உலகத்துல கடைசி நாள். அந்த ஆளை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி மைக்கேல் டேவிட மீட் பண்ணி அந்த டீமன் இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கு, நீ நினைச்சா அந்த டீமனை உன்னோட கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அந்த விஷயத்த செய்ய சொல்றா. அவருக்கும் தன்னோட மக ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அந்த விஷயத்துக்கு சம்மதிக்கிறாரு. இப்ப அவங்க ரெண்டு பேருமே கைய பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரூபியும் அந்த ரிச்சுவலை ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீனை கட் பண்ணி நமக்கு எக்ஸிகியூஷன் ப்ராசஸ காட்டுறாங்க. டேவிட ஒரு டேபிள்ல ஸ்ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க. ரூபியும் மைக்கேலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த டீமன் முழிச்சுக்கிட்டு ஆல்ரெடி டேவிடோட உடம்புல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டேவிட் தனக்கு விஷ ஊசி போட போற டாக்டரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது. ஆனாலும் அந்த டாக்டர் அந்த இன்ஜெக்ஷனை டேவிடோட உடம்புல போட்டுறாரு. இதனால டேவிடும் உடனே இறந்து போயிடுறாரு. படத்தோட கடைசியில ரூபியும் மைக்கேலும் அந்த டீமனை கொண்டுட்டதா நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. படம் முடியும் போது அப்படியே க்ளோஸ் அப்ல மைக்கேல காட்டுறாங்க. அவ ஒரு மாதிரி ஈவில் ஸ்மைல கொடுக்குறா. அந்த பேய் அவளை விட்டு போச்சா இல்லன்றது நமக்கு தெரியலங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. இதே போல டிஃபரெண்டான மூவிஸ் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான மூவியோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.